அப்பா வந்து ரொம்ப சிவபக்தர். அதனால அது வந்து சிவலிங்க வடிவில் வச்சு அந்த சிவலிங்கத்துல ஒரு பாதி அந்த சிவலிங்கத்துக்குள்ள அப்பா அம்மா வந்து ஐக்கியமாகி இருக்க மாதிரி என்னுடைய ஒரு இமேஜினேஷன். இப்ப நினைவுனா இங்க வந்து அப்பா அம்மாவோட அஸ்தியோ இல்ல வந்து உடலோ இல்ல, எதுவும் இல்ல. ஜஸ்ட் மெமரிக்காக நமக்கு வந்து ஒரு உருவமா அதை பார்க்கணும். உருவமா செய்யறதை விட நம்ம இந்த மாதிரி போட்டோவா பண்ணிட்டோம்னா அந்த உருவம் நல்லா தெரியும். அதனால அது மாதிரி பண்ணிட்டு அது ஒரு சிவலிங்கத்து மாதிரி உருவம் பண்ணி அதுல கல்லுல கம்போஸ் பண்ணிருக்காங்க போட்டோஸ் வந்து. இது பாத்தீங்கன்னா உருவம் பாத்தீங்கன்னா சிவலிங்கம். ஆமா ரைட். இந்த சைடு பாருங்க சிவலிங்கம். ஓ பின்னால வந்துச்சு. ஓகே ஓகே. சிவலிங்கத்துல நடுவுல அப்படியே இது பண்ண மாதிரி சிவலிங்கத்துக்குள்ள அப்பா அம்மா ஐக்கியமா இருக்க மாதிரி இருக்கணும். இதுதான் ஆக்சுவலா உங்க பூர்வீக வீடா சார்? இந்த இதுதான். ஆமா, இந்த இருந்த இடத்த தான் நம்ம வந்து வீடை இடிச்சிட்டு திருப்பி வீடா கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவுக்கு ஞாபகமா அப்பா தான் இங்கதான் வந்து ரொம்ப பூஜை ரூம் வச்சு இங்கதான் சாமி அதிகமா கும்பிடுவாரு. அதனால இது இங்கே இருக்கட்டும், அது ஒரு அப்பாவுடைய ஞாபகமா அந்த மொத்த வீடு சைஸ் இதுல இருக்குது. இது அதுக்கப்புறம் இங்கிட்ட இருந்தது. மாடி வீடுங்கிறது இது மட்டும் தான். அதுக்கப்புறம் இது அப்படியே இதா எடுத்தாச்சு. எப்ப கட்டிங்க சார் இது? இப்ப 2015. இன்னைக்கு பெருசா யாரும் அந்த மாதிரி பண்றதுல விடனா பண்ணணும் அப்படின்னு மெனக்கிடல. குழந்தைங்களுக்கு வந்து நமக்கு வந்து அப்பா அம்மா உருவம் ஞாபகம் இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து தாத்தா பாட்டியோட இது அதனால என்னதான் நம்ம போட்டோல பார்த்தா கூட இது ஒரு இத்தனை வருஷம் ஜென்மானாலும் கூட இது வந்து இன்னொரு அந்த இணைப்பு தொடர்ந்துகிட்டே இருக்கும்ல, வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு. நானும் இப்பதான் முதல் முறையா சிவன் இதுல இப்பதான் முதல் தடவை பாக்குறேன். அதுதான் இப்ப யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. அது என் மனசுக்குள்ள வந்து இந்த மாதிரி அப்பா வந்து ரொம்ப சிவபக்தர்னால சிவத்துக்குள்ள அடக்கமான அந்த மாதிரி உருவம் நமக்கு வந்து இமேஜினேஷன் வேணும்னு சொல்லிட்டு தம் சினத்தை அடக்க மாட்டார். ஞானம் உள்ளவரோ பொறுமையோடு இருப்பதால் அவர் சினம் ஆளும். நீதிமொழிகள் 29:11. எப்படி திமுக மேல ஆர்வம் வந்துச்சு? அது சின்ன பிள்ளையில இருந்து அவருக்கு வந்து கலைஞர் அவருடைய ஸ்பீச் இந்த மாதிரி இதை கேட்டது. அதுல இருந்து இது வந்து முரசொலி மாறன். ஆமா, இது வந்து பாரதி ராஜா அவர்தான் பேரும் வச்சது, நெப்போலியன் பேரு. அவர் வந்து அதுக்கு முன்னாடி வந்து குமரேசன் இயற்பெயர். அது வந்து படத்துக்காக அப்புறம் பேர் மாத்தணும்னு சொல்லி குறிக்கி கொடுக்குறப்ப ஒரு 10-20 பேப்பரை எடுத்துட்டு போனாரு. அப்புறம் இதெல்லாம் அவர் பிடிக்கல வேணாம்னு சொல்லிட்டு நெப்போலியன் சொல்லி உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பாங்கல்ல அந்த மாதிரி பாரதிராஜா அவர் வந்து பேரை மாத்துறாங்க நெப்போலியன். உங்ககிட்ட முதல்ல சொன்ன நீங்க என்ன நினைச்சீங்க? ஒரு சந்தர்ப்பம் தான் புதுசா ஒரு படத்துக்குன்னு பேர் சேஞ்ச் பண்ணிருக்காங்க, நல்லாவும் இருக்கு அப்படின்னு தான் நினைச்சேன். வந்து சிவாஜி கணேசன், அடுத்து வந்து பாரதிராஜா, ஸ்டாலின், பேராசிரியர் அன்பழகன், துரைமுருகன், நாஞ்சில் மனோகரன், துரைமுருகன். அடுத்து வந்து பரணி படத்துக்கு வந்தது. அது பரணி ஷூட்டிங் யாரோ ஒரு பரணி கொடுத்துருக்காங்க. ஓ அப்பவே அடுத்தது கார்த்திக். இது வந்து முரசொலி செல்வம், ஏவிஎம் சரவணன் சார். கார்த்திக் சாருக்கும் எப்போ சார் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை இப்போ? ஆமா, சாதாரணமா பாருங்க சிவாஜி கேஷுவலா உட்காந்துருக்காங்களே. ஆமா, ரொம்ப பிடிக்கும் பிரதரை வந்து நல்லா பேசுவாரு. அதுக்கடுத்து புதுக்கோட்டை மாவட்ட திமுக சார்பில் 18/2/2005 நடைபெற்ற தளபதி மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவில் நடிகர் நெப்போலியன் அவர்களுக்கு வழங்கப்பட்ட கலைச்சூரியன் விருது மெடல். கலைச்சூரியன் கொடுத்த விருது பாத்தீங்கன்னா சரத்குமாரும் இருக்கிற மாதிரி. ஆமா, இவர் வந்து கன்னட நடிகர். ஆமா, ராஜ்குமார். அடுத்தது வந்து ராஜமுந்திரி ஷூட்டிங்ல அந்த இது பாருங்க, ராஜமுந்திரி. ஓகே, ஜமான் படத்துல நான் அப்ப போயிருந்தேன் அந்த ஷூட்டிங். இந்த ஷூட்டிங்கா? பதவி இருக்கிறப்ப சென்ட்ரல் அமைச்சரா இருக்கும்போது. ஓகே, இது சென்ட்ரல் மினிஸ்டர் அந்த பதவியேற்பு விழா. இதெல்லாம் பதவியேற்பு நடந்தப்ப வேலு இதுல அந்த எல்லாமே மினிஸ்டர்ஸ் எல்லாமே. இவர் வந்து நாமக்கல், இவரு நம்ம எல்லாமே அந்த மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க சென்ட்ரல்ல, அந்த குரூப் எடுத்தது. அதுதான் பதவியேற்பு விழா எடுத்தப்ப இது கொஞ்சம் க்ளோஸ். பிஜேபி லீடர்ஸ் போட்டோலாம் இருக்குது. கடைசியில் பிஜேபியில் எத்தனால அப்போ உள்ள போட்டோ சார் ஜாயின் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவர் பையனுக்கு இதனால சரி அப்படியே எல்லாமே வந்து இப்போதைக்கு எதுவும் அரசியல் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இருப்பா ப்ரெசிடென்ட் பெஸ்ட்ல இப்போதைக்கு அந்த பையன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அதனால அமெரிக்காலேயே அவங்க பையனுடைய இதுக்காக அங்கே இருக்காங்க. இதான் ஃபங்க்ஷன்னா வருவார். ஓகே, நம்ம இங்கே அக்கா பேரன் கல்யாணத்துக்கு இப்போ லாஸ்ட் 2 மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தாங்க. இங்கே ஆகஸ்ட்டில் வந்து பையனுக்கு கல்யாணம் பேரன் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணல. அதுக்கப்புறம் எப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா நீங்களாம் போயிட்டு வரதுண்டா சார்? இப்போ நான் 14 போனேன். அடுத்த நெக்ஸ்ட் இயர் வந்து 60th பர்த்டே இது வருது, 60ஆம் கல்யாணம். ஓகே, அப்போ போகலாம். சூப்பர் சார், சூப்பர் சார்.